அம்மா நாகதேவி, நான் பிறந்த உடனே என் அம்மாவை முழுங்கிட்டேனா? என் அப்பாவுக்கும் சின்னம்மாவுக்கும் என்னால எந்த தீங்கும் வராம காப்பாத்து தாயே. என் மாங்கல்யத்துக்கு சோதனை வந்து விட்டது. என் பூவுக்கும் பொட்டுக்கும் ஆபத்து வந்து விட்டது. மோகனா, நீ என்ன சொல்லுகிறாய்? நான் உங்களை இழக்கும் நாள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றது பிரபு. மோகனா, மோகனா, எனக்கு ஒன்றுமே புரியவில்லையே, எனக்கு ஒன்றுமே புரியவில்லையே. பிரபு, காலையில் அரண்மனை ஜோதிடர் பரபரப்போடு ஓடி வந்தார். இளவரசி பாலநாகமாவின் ஜாதகப்படி முதலில் அரசியார் மாண்டார்கள் அல்லவா? அது நடந்து போன கதை. இல்லை பிரபு, அது தொடர்கிறதா? அது மன்னருக்கும் எமனாகும் நேரம் நெருங்கிக் கொண்டிருக்கிறதா? என்ன? ஆமாம் பிரபு, நம் பாலாவுக்கு 7 ஆண்டுகள் நிறையும் போது தந்தையின் உயிருக்கு ஆபத்தா? அப்படி என்றால் பாலா இன்னும் சில தினங்கள் உயிரோடு இருந்தால் நீங்கள் உயிரிழப்பீர்கள். நீங்கள் உயிரோடு இருக்க வேண்டுமானால் பாலா உயிரிழக்க வேண்டும். ஐயோ மோகனா, இது நஞ்சினும் கூடிய வார்த்தை. பாலாவை இழந்து நான் உயிர் வாழ்வதா? பிரபு, மன்னர் என்பவர் ஒரு குழந்தையின் தந்தையோ ஒரு அரசியின் கணவரோ மட்டுமல்ல, இந்நாட்டின் தந்தை. ஒரு பாலா வாழ்வதால் நாட்டு மக்கள் அனைவரும் அழிவதா என்று சிந்திக்கும் பொழுது பாலாவின் உயிரை பாலா இன்னும் சில தினங்கள் உயிரோடு இருந்தால் நீங்கள் உயிரிழப்பீர்கள். அப்பா, கொலை செய்யறது பாவம் இல்லையா? என்னம்மா, உனக்கு யார் சொன்னது? யாரும் சொல்லவில்லை, எனக்கே தெரியும். பாலா, பின்ன என்னப்பா, வேட்டையாடுறது பாவம் தானே? ஓ, நீ அதை சொல்லுகிறாயா? நான் பயந்தே போய்விட்டேன். இந்தம்மா சாப்பிடு. வேண்டாம்ப்பா, எந்த உயிருமே கொல்ல மாட்டேன் என்று சொல்லுங்கள். அது வந்துமா இனிமே இந்த வேட்டையே வேண்டாம்பா. வரமாட்டேனம்மா, இதுதான் என் கடைசி வேட்டை. நான் பிறந்த உடனே என் அம்மாவை சாப்பிட்டு விட்டேனாம். அதனால் சாப்பிடும் போது அம்மாவின் ஞாபகம் வருகிறது. தூக்கம் வருகிறதாம்மா? படுத்துக்கொள். நீங்கள் காக்க வேண்டும். வாராது வந்த இந்த மாமனியை என் நாட்டின் வழிவிலே சூட வேண்டும். அப்பா, 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 அப்பா. ஆமா, நான் உன்னை காப்பாற்ற வந்திருக்கிறேன். என் பின்னால் வா. நான் தான் உன் குலதெய்வம். அப்படியா? தெய்வம் மனுஷங்களோட பேசுறது இல்லன்னு எல்லாரும் சொல்றாங்களே. சமயம் வரும்போது பேசுவேன். இப்பொழுது நான் உன்னை எதிரில் வந்தால் நீ என்ன செய்வாய்? அம்மா அம்மான்னு சொல்லி சந்தோஷப்படுவேன். இதோ வந்துவிட்டேன் அம்மா. நீ அம்மா என்று அழைப்பதை கேட்க ஆவலோடு வந்திருக்கிறேன். அம்மா அம்மா.
பெருங்கீதங்களிலும் வேதநாதங்களிலும் இல்லாத மயக்கம் இந்த முத்தான மூன்றெழுத்து சொல்லில்தான் இருக்கிறது. அம்மா, எனக்கு ஒரு சந்தேகம். என்னம்மா? நான் பிறந்த உடனே அம்மா என்ன பிரிஞ்சிட்டாங்க. இப்போ அப்பாவும் என்ன பிரிஞ்சிட்டாங்க. நான் மட்டும் எதுக்காக வாழணும்? ஒரே புளிப்பு. இல்லையே, இனிக்கிறதே. அப்படியா? எங்கே? ஆம், இனிக்கிறது. ஆஹா, எவ்வளவு இனிப்பு! இந்த இதழ்கனி மீது சிறிது பட்டதாலேயே இவ்வளவு இனிக்கிறதே. இந்த இதழ்கனி எவ்வளவு இனிக்கும்! எனக்கு வெட்கமாக இருக்கிறது. இப்படி முகமலரை நீ மறைத்துக் கொண்டால் என் கண்வண்டுகள் காதல் மகரந்தத்தை அனுபவிக்க முடியாமல் கலங்கி நிற்காதா? இன்று நீங்கள் கவிஞராகிவிட்டீர்களே. நீயே ஒரு கவிதை. உன்னை பாடும் கவிஞன் நான். உங்கள் குறைகளை அமைதியாக கூறுங்கள். எங்களுக்கு நீதி வேண்டும், எங்களுக்கு பாதுகாப்பு வேண்டும். தலைப்பிள்ளைகள் சில காலமாக காணாமல் போய் கொண்டிருக்கிறார்கள். கர்ப்பிணி பெண்கள் யாராரோ கடத்தப்படுகிறார்கள். வயதுக்கு வந்த பெண்களும் மர்மமாக தூக்கி செல்லப்படுகிறார்கள். இந்த அக்கிரமத்தை அரசு உடனே அடக்க வேண்டும் மகாராஜா. குற்றவாளியை கண்டுபிடித்து சரியான தண்டனை வழங்க வேண்டும். எல்லோரும் சற்று பொறுமையாக இருக்கும்படி கேட்டுக் கொள்கிறேன். அக்கிரமத்தின் நாணி வேறு கிள்ளி எறியப்படும். குடிமக்களுக்கு பாதுகாப்பும் கொடியவர்களுக்கு சிரச்சேதமும் வழங்கப்படும். இந்த உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டு அனைவரும் வீடு திரும்புமாறு கேட்டுக் கொள்கிறேன். பிரபு, தன் உயிரை போல் மண்ணுயிரை பாதுகாப்பது மன்னருடைய கடமை அல்லவா? அந்த கொடியவனை கண்டுபிடிக்க உடனே ஏற்பாடு செய்யுங்கள். பெரும்
செங்கண்ணா, பக்தி பூஜை முடிந்து விட்டது. இனி சக்தி பூஜையை ஆரம்பிக்கலாமா? நீங்கள் கொஞ்சம் மகிழ அந்த பஞ்சவர்ண கிளியை கொண்டு வந்திருக்கிறேன் குருவே. அவளை எனது மதனோற்சவ மண்டபத்துக்கு கொண்டு வா. போதும் என்று நீ கூறுகிறாய். ஆனால் உன் வயிற்றில் இருக்கும் என் மகன் இன்னும் வேண்டும் என்று கேட்கிறானே. பிரபு, துணை தளபதி அவர்கள் அவசரமாக தங்களை காண வேண்டுமா? அப்படியா? வணக்கம் இளவரசி. வாருங்கள். போரிலே நமக்கு வெற்றிதானே? இளவரசி, களத்திலே தளபதியார் இறந்து விட்டார். தலைவன் இல்லாமல் நம் வீரர்கள் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். பிரபு, மன்னர் முன்வரிசையில் நின்று வாளை வீசினார். வீரர்கள் எழுச்சி கொண்டு எதிரிகளை அடித்து வாகை சூடுவார்கள். இந்த முடிவுக்கு நான் முன்னமே வந்திருந்தேன். ஆனால் நீ கர்ப்பவதியாக இருக்கும் இந்த நேரத்தில் உன்னை விட்டு பிரிய மனமில்லாததால் தான் நான் இங்கேயே இருந்தேன். நாடு ஆபத்தில் இருக்கும்போது மனைவிக்காக மன்னர் மாளிகையில் தங்குவது எனக்கு பெருமை அளிக்காது. மன்னரை கைக்குள் போட்டுக்கொண்டு அவரை வெறும் மஞ்சத்து ராஜா ஆக்கிவிட்டாள் என்று படிச்சொல் எனக்கு வராமல் பாதுகாத்திருங்கள். வீரலட்சுமியை மனைவியாக பெற்ற நான் பாக்கியசாலி. பாலா, நீ என் வீரமகனை பெற்றெடு. அதற்கு பரிசாக நான் வெற்றி திருமகளை கொண்டு வருகிறேன். வரும் வரை எந்த காரணத்தை கொண்டும் நீ இந்த கோடுகளை தாண்டி வெளியே வர வேண்டாம். மனதாலும் வாக்காலும் உடலாலும் நான் உனக்கு காவலாக இருக்கிறேன் என்பதற்கான அடையாள கோடுகள் இவை. இந்த கோடுகள் சத்திய ஜுவாலைகளாக நின்று உன்னை காக்கும். இந்த கோடுகள் பத்தினி கோட்டத்தின் எல்லை கோடுகள். என்னை தீயவர்களிடமிருந்து காக்கும் கவச்சம் என்பதை நான் அறிவேன். சென்று வாருங்கள், வென்று வாருங்கள். நீங்கள் வரும்போது இந்த கோட்டுக்குள்ளேயே 2 ஜீவன்கள் வழி மீது விழி வைத்து காத்துக் கொண்டிருக்கும்.